ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நான் ரீசெண்டாக இந்த ரோஸ்மேரி பிளான்ட் வாங்கியிருந்தேன். வாங்கினப்போ எனக்கு இதை எப்படி வைக்கணுன்றது தெரியல. பட் நார்மலாக எல்லாமே செடி நம்ம எப்படி பிளான்ட் பண்ணமோ அந்த மாதிரி தான் வச்சுருந்தேன். சன்லைட் வந்து டைரெக்டாக இல்லாமல் கொஞ்சம் தூரமாக வச்சுருந்தேன். சன்லைட் கவேவாக தான். அப்புறமா தான் தெரிஞ்சது இது வந்து ஒரு சன்லைட்டில் இருந்தால் தான் நல்லா வளரும்னு. ஸோ அப்போ தான் இதில் இருக்கக்கூடிய அந்த இலைகள்லாம் கொட்டி மறுபடியும் நியூவாலாம் வர ஆரம்பிச்சுது. உங்களுக்கு ஏதாவது இந்த ரோஸ்மேரி பற்றி தெரிஞ்சிருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் பெட்டராக வளர்கிறதுக்கு உதவியாக இருக்கும். ஸோ அதோடு சேர்ந்து சில பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தேன். அதில் முக்கியமாக ரோஜா செடிங்க. ரோஜா செடிக்குமே வந்து நல்லா மொட்டு வர்றதுக்கு ஆரம்பிச்சிருக்கு. மீதி இந்த மாதுளை செடி பார்த்திங்கன்னா ஒரு மேரேஜில் ரிட்டன் கிஃப்டாக கொடுத்துருந்தாங்க. இந்த ரெட் ரோஸ் வந்து நல்லா வந்திருந்தது. பட் திடீர்னு வந்து கொஞ்சம் காஞ்சி போகிற மாதிரி ஆயிடுச்சு. அடிக்கிற வெயில் அந்த மாதிரி இருக்கலாம். பட் கொஞ்ச நாள் கழித்து இந்த மாதிரி நல்ல ஒரு பூ பூத்து வந்தது. இதை டிக் டிக் ரோஸ்ன்னு சொல்லுவோம். நீங்கள் என்ன சொல்லுவீங்கன்னு சொல்லுங்கள். மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க.